இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிற தேவனுடைய பக்தர் 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை வேத புத்தகத்தை திறந்து வசனங்களை வாசிப்பார். அந்த வசனங்களை தியானிப்பார். ஒரு 15 நிமிஷம் வசனங்களை வாசிக்கிறார், தியானிக்கிறார் என்று சொன்னார். ஒரு 10 மினிட்ஸ் கேப், திரும்ப ஒரு 10 மினிட்ஸ், இப்படி இடைவிடாமல் வேத வசனங்களை வாசிக்க ஆரம்பித்தார். வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தார். வேத வார்த்தைகளை உட்கொள்ள ஆரம்பித்தார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே தான் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. எனவே அந்த வார்த்தைகளை ஓயாமல் வாசிக்க 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 ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்துக்குள்ளே விசுவாசத்தின் ஆவி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அந்த விசுவாசத்தின் ஆவியினால் செத்து போனவர்களை ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் உயிரோடு கூட எழுப்பினார். உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை.